Hi students, welcome to my channel. Exercise 3.1ல மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. x பவர் 4 அப்படின்ற டேர்மையும் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 அப்படிங்கிற டேர்மையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 மல்டிபிள் இன்ட்டு சிம்பிள் போட்டுக்கோங்க, மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கோங்க. இங்கே 2x². ஓகேங்களா? இதை மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? இப்போ இங்கே நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னது? இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் என்ன பண்ண போகிறோம்? மல்டிபிள் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட்டோட மல்டிபிள் பண்ணணும். 2 × 1 2 போட்டாச்சுங்களா? இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் டேர்ம் இல்லையா? ஸோ எக்ஸ் போட்டுட்டு பவர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். மல்டிப்பிளில் இருக்கும்போது பவர்ஸில் இருக்கிறது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன? 2x பவர் 6. சரிங்களா? எழுதிடலாம் 2x பவர் 6. இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4. இங்கே பாருங்கள், இதையும் மல்டிபிள் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதணும் இல்லையா? இப்போ எக்ஸ் பவர் 4ஐயும் நான் -2 இன்ட்டு xyயையும் மல்டிபிள் பண்ணணும். -2xyயும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. ஸோ கோஎஃபிஷியன்ட்டை மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. என்ன வரும்? -2. சரிங்களாம்மா? இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 2 2. அடுத்து பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் 4. இங்கே எக்ஸ் பவரில் எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 1. அப்போ எக்ஸ் போட்டு சேமாக தானே இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் போட்டுட்டு பவரில் இருக்கிறத ஆட் பண்ணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 4 + 1 5. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? ஒய் இருக்குது, இங்கே ஒய் இல்லை. நம்ம ஒய்யை மட்டும் அப்படியே போட்டுட்டா போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே என்ன ஆன்சர்? -2x பவர் 5y. சரிங்களா? அடுத்தது போயிடலாம். அடுத்த டேர்ம் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 மல்டிபிள் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 3. எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 3. எக்ஸ் டேர்ம்ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணோமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 4 பவரில் இருக்கிறது என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ 4 + 4 8. ஒய் இங்கே இல்லை, அதனால் அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். ஒய் பவர் 3. சரிங்களா? இதுதான் ஆன்சர். எக்ஸ் பவர் 8 ஒய் பவர் 3. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸ் பவர் 4ஐயும் என்ன இங்கே என்ன இருக்குது? 2xyz இருக்குது, அதையும் மல்டிபிள் பண்ணணும். இதுதானே? ஸோ எக்ஸ் இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் இருக்குது இல்லையா? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இருக்குது இங்கே, அதனால் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 × 2 2. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம், எதுவுமே இல்லை அப்படின்னா. அப்போது எக்ஸ் போட்டுட்டு 4 + 1 5 பவர்ஸை ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இல்லை. ஸோ ஒய் அப்படி எழுதிக்க வேண்டியதான். இங்கே இசட் இருக்குது, இங்கே இசட் இல்லை. இசட் அப்படி எழுதிக்க வேண்டியதான். அப்போ ஆன்சர் என்ன? 2x பவர் 5yz. 2x பவர் 5yz. இங்கே பாருங்களேன், இங்கே எதுவுமே கொடுக்கல. இங்கே ஒரு வேரியபிள் ஆர் நம்பர் ஏதோ ஒன்று வரப்போகுது. ஸோ இங்கே வந்து எம்டியாக டேஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணணும். அப்போது இதையும் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு இங்கே ஆன்சர் வரும் இல்லையா? அப்போ இந்த ஆன்சரே தெரியலன்னும் போது இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இதை வச்சு செக் பண்ணணும். அதனால் இதை கொஞ்சம் லாஸ்ட்டாக செய்யலாம். நம்ம இதை முடிச்சுட்டு வந்துடலாம். செகண்ட் ரோ முடிச்சுட்டு வந்துடலாம். செகண்ட் ரோவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கேயுமே டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே என்ன வரும்ன்றது தெரியாது. ஸோ அதுக்கு நேராக இருக்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஆன்சர். இதுக்கு போயிடலாம். நம்ம இதை வச்சு இங்கே ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதையும் இந்த டேர்ம்ஸையும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கிது இல்லையா? இந்த டேர்ம் கிடைக்கிது. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இல்லை, 1 இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ எதால் மல்டிபிள் பண்ணால் இங்கே 4 வரும்? 4. இங்கே 4. சரிங்களா? அப்போ 4 × 1 4 வருதா? 4 × 1 4 வருதா? ஸோ இங்கே 4 வரதுனால இங்கே எது போட்டால் இங்கே 4 வரும்னு பார்க்கணும். அப்போ 4 போட்டால் தான் 4 வரும். 4 × 1 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுவோமா?
இல்லைங்களா? பவர்ஸ் ஆட் பண்ணா தான் வரும். இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது அப்படின்னா இது கூட என்ன ஆட் பண்ணால் 5 கிடைக்கும்? ஒரே ஒரு எக்ஸை மட்டும் ஆட் பண்ணால் கிடைச்சிரும் இல்லையா? இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே 1 + 4 5 வந்துருச்சா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே எக்ஸ் பவர் 3 இருக்கு, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. அப்போ எதை இங்கே எனக்குள்ளே எக்ஸ்ட்ரா போட்டோம்னா ஒய் பவர் 4 கிடைக்கும். ஒய் வெறும் ஒய் மட்டும் போட்டால் போதும். ஒயில் பவர் வந்து நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இங்கே 1 + 3 4ன்னு வந்துடும். ஓகேவாம்மா? இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா என்ன இருக்குன்ட்டு? என்ன இருக்குது? 4xy. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 4xy. ஓகே, இப்போ 4xyயும் எதையும் மல்டிபிள் பண்ணோம்? 2x² மல்டிபிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு கோஃபிஷியண்ட்டை மல்டிபிள் பண்ணிடலாமா? நியூமெரிக்கல் கோஃபிஷியண்ட்டை மல்டிபிள் பண்ணிடலாம். 4 × 2 4 2 சார் 8. சரியாம்மா? 8. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? எக்ஸ் போட்டு இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 + 2 3. இங்கே ஒய் இல்லை, ஒய் வேரியபிள் இல்லை, இங்கே இருக்குது. அது அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதான். 8x³ y. 8x³ y. சரியாம்மா? அடுத்து இதையும் மல்டிபிள் பண்ணோம். 4xyயையும் -2xyயையும் மல்டிபிள் பண்ணணும். 4xy × -2xy ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட் நியூமெரிக்கல் கோஃபிஷியண்ட்டை மல்டிபிள் பண்ணிடலாம். 4 2 சார் 8. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. பாருங்களேன், இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்படின்னா ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் தானே வரும். ஸோ மைனஸ். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் போட்டு இங்கே பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 + 1 2. அதே மாதிரி இங்கே ஒய்க்கு பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒய் போட்டு 1 + 1 2. அப்போ ஆன்சர் என்ன? -8x² y². -8x² y². ஓகேவாம்மா? தேர்டுக்கு ஆன்சர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிபிள் பண்ணோம். 4xyயையும் 2xyzையும் மல்டிபிள் பண்ணும். 4xy 2xyz இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியண்ட்டை மல்டிபிள் பண்ணிடுங்க. 4 2 சார் 8. x × x x², y × y y². இங்கே z வேரியபிள் இல்லை, இங்கே இருக்குது, அதை சேர்த்து எழுதிடணும். ஸோ 8x² y² z எழுதிடலாம். 8x² y² z. லாஸ்ட்டு காலமாக நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது இதையும் மல்டிபிள் பண்ணோம். சரியா? -x² y × 2x². -x² y × 2x². இங்கே பாருங்கள், இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ -1 -1 × 2 1 2 is 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் -1 × 2 அந்த -2ன்னு போட்டேன். இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ x பவர் 4 பவர்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே ஒய் இல்லை, இங்கே ஒய் இருக்குது. ஸோ ஒய்யை ஆட் பண்ணி அப்படி எழுதிட வேண்டியதான். -2 x பவர் 4 y எழுதிடலாம். -2 x பவர் 4 y. அடுத்து எதையும் மல்டிபிள் பண்ணோம். -x² yையும் -2xyயையும் மல்டிபிள் பண்ணோம். -2xy -2xyயும் மல்டிபிள் பண்ணிடலாம். இங்கே மைனஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே -2 இருக்குது. 1 2 is 2 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இங்கே மைனஸ் போட்டுறக்கூடாது இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே வரணும். ஸோ +2. இங்கே என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு x², இங்கே எக்ஸ், இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தமா? ஒய்கிட்டையும் பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ எக்ஸ் போட்டு என்ன பண்ணணும்? 2 + 1 3. ஒய் ப்ளஸ் இங்கே ஒய் போட்டுட்டு இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம் பவரில். ஸோ 1 + 1 2. கரெக்டாமா? பவர்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2x³ y². 2x³ y². நெக்ஸ்ட் எதையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். -x² yையும் இங்கே x பவர் 4 y³ இதையும் மல்டிபிள் பண்ணோம்.
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 3. ஒய் பவர் 3யும் சொல்லிக்கலாம், ஒய் க்யூப்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 1 1 1 இன்ட்டு 1 1. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ், அதை விட்டுறாமல் எழுதிக்கணும். ஓகேவா? இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் போட்டு பவர்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 6. இங்கே நெக்ஸ்ட்டு ஒய், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணால் 4, ஒய் பவர் 4. ஆன்சர் என்ன? மைனஸ், இங்கே 1 போட்டு எழுதிக்கலாம், அதை விட்டுட்டு எழுதினாலும் தப்பு கிடையாது. சரி, ஓகேவா? மைனஸ் எக்ஸ் பவர் 6 ஒய் பவர் 4ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னாலும் முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? மைனஸ் எக்ஸ் பவர் 6 ஒய் பவர் 4. மைனஸ் எக்ஸ் பவர் 6 ஒய் பவர் 4. நெக்ஸ்ட்டு இதே மல்டிபிள் பண்ணோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இங்கே 2xyz. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 2xyz. ஓகேவாம்மா? இப்போ நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 1 இன்ட்டு 2 2, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், எக்ஸ்க்கு இங்கே 1 இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் பவர் 1 அப்படின்னா எக்ஸ் பவர் க்யூப். நெக்ஸ்ட் இங்கே ஒய்க்கு 1 + 1 2, இசட் இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஸோ இசட்டை ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் இசட். மைனஸ் 2x க்யூப் ஒய் ஸ்கொயர் இசட். அடுத்து எதையும் மல்டிபிள் பண்ணணும். 2y ஸ்கொயர் இசட் இன்ட்டு 2x ஸ்கொயர். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாமா? 2 இன்ட்டு 2 4. இங்கே எக்ஸ் வேரியபிள் இல்லை, இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே அதே மாதிரி ஒய் இருக்குது, இங்கே ஒய் இல்லை. ஸோ ஒய் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. இசட் இருக்குது, இசட் இல்லை. ஸோ இசட்டையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட். 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட். அடுத்து பார்க்கலாம். 2y ஸ்கொயர் இசட்டையும் மைனஸ் 2xyயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், எக்ஸ் டேர்ம் இல்லை. ஸோ சாரி, எக்ஸ் வேரியபிள் இல்லை, அதையும் ஆட் பண்ணியாச்சு. இங்கே இருக்குது, ஸோ அதை மட்டும் போட்டாச்சு. இங்கே ஒய் இருக்குது, ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணால் ஒய் பவர் 3. இசட் இல்லை, இங்கே இருக்குது. ஸோ அது மட்டும் போட்டாச்சு. இப்போ ஆன்சர் என்ன? மைனஸ் 4y க்யூப் இசட். மைனஸ் 4y க்யூப் மைனஸ் 4xy க்யூப் இசட். நெக்ஸ்ட் என்ன மல்டிபிள் பண்ணணும்? 2y ஸ்கொயர் இசட்டையும் எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 3. எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 3யையும் மல்டிபிள் பண்ணோம். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தமா? ஸோ 2 இன்ட்டு 1 2. இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய் பவர் 3. என்ன வரும்? ஒய் பவர் 5. சரிங்களா? அடுத்து எக்ஸ்க்கு இங்கே எக்ஸ் பவர் 4, இங்கே இசட். ஓகேவா? அப்போ எழுதுகிறப்ப நம்ம எக்ஸை முன்னாடி போட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 5 இசட். சரியாம்மா? அடுத்து எதையும் மல்டிபிள் பண்ணோம். 2y ஸ்கொயர் இசட்டையும் 2xy இசட்டையும் மல்டிபிள் பண்ணோம். 2xy இசட். சரியாம்மா? இப்போ இங்கே 2 இன்ட்டு 2 போடுவோமா? 2 இன்ட்டு 2 4. எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய்க்கு பவர் இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ க்யூப். இசட் இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ இசட் ஸ்கொயர். ஓகேவாம்மா? இப்போ ஆன்சர் என்ன? 4x ஒய் க்யூப் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது 2y ஸ்கொயர்ட் இசட்டையும் இங்கே இருக்க ஒரு இந்த டேர்மையும் மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கணும் இல்லையா? அப்போ இங்கே என்ன போட்டால் இங்கே -10 வரும்னு செக் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ இதே செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே -10 இருக்குது. எதை மல்டிபிள் பண்ணால் 10 வரும்? 5 2s are 10. ஸோ 5 போட்டுக்கலாமா? 5 2s are 10. ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் போடணும்னு நினைக்கிறேன். மைனஸ் போடணும் கண்டிப்பாக. ஸோ அதர் சைன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, ப்ளஸ் மைனஸ் வந்துருந்துச்சுன்னா தானே மைனஸ் ஒரு ஆன்சரில். அப்போ அங்கே கண்டிப்பாக மைனஸ் போடணும். சரிங்களா? 5 2s are 10. அடுத்து பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் போட்டாச்சு, இங்கே எக்ஸ் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ஒய் ஸ்கொயர், இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. இங்கே இருக்க எக்ஸ் இங்கே வந்துருச்சு.
ஸோ ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அது வந்துருச்சு, போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ஆன்சரில் ஒய் ஸ்கொயர், இதோட ஒய் ஸ்கொயர் வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இசட் இருக்குது, இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது. அப்போ பவர்ஸில் இருக்கிறத ஆட் பண்ணால் 2 + 1 3, எக்ஸ் பவர் 3 இருக்கா? ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது ஆன்சர். இப்போ இங்கே வந்து என்ன எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னா -5 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இதை வச்சு இதையும் இந்த காலத்தையும் ஃபில் பண்ணிடலாம். எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே -x(z²) இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் -5, இங்கே எக்ஸ் பவர் 4, இங்கே எக்ஸ் பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பவர் 5 z². ஆன்சர் எழுதிடலாமாப்பா? இது எங்கே எழுதணும்னா இங்கே எக்ஸ் பவர் 4 -5 எக்ஸ் பவர் 5 z². சரிங்களா? அடுத்து என்ன வரும்? 5 4s 20, -20 இங்கே மைனஸ் இருக்குது, -20. எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் ஸ்கொயர். அடுத்தது ஒய் ஒரு தடவை இருக்குது, இங்கே இசட் இல்லை, இங்கே இசட் இருக்குது, z² இருக்குது. ஸோ அதையும் எழுதியாச்சு. ஓகேவாம்மா? புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் வரும். இங்கே நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே 5, 1 5 is 5, இங்கே x² இருக்குது, இங்கே x 1 டைம் இருக்குது. அப்போது எக்ஸ் பவர் க்யூப். நெக்ஸ்ட்டு இங்கே ஒய் இருக்குது, அங்கே ஒய் இல்லை. ஸோ ஒய் செய்து தான் எழுதிக்கணும். இங்கே இசட் இருக்குது, இங்கே z² இருக்குது, இங்கே இசட் இல்லை. ஸோ z². எழுதியாச்சம்மா? அடுத்த காலம், அடுத்த ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ இது வாங்க, இங்கே பாருங்கள், நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ 3 2s are 6. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டாச்சு. இங்கே எக்ஸ் 1 டைம் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 3 போடுவோமா பவர்ஸ் ஆட் பண்ணி? நெக்ஸ்ட்டு ஒய், அங்கே ஒய் இல்லை, அதனால் ஒரு ஒய் மட்டும். இங்கே இசட் இருக்குது, அங்கே இசட்டில். ஸோ இசட் சேர்த்து எழுதியாச்சு. அடுத்த பாக்ஸ் பாருங்கள், 2 × 3 2 3s are 6. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் சேம் சைன் வந்தால் என்ன ஆகும்? ப்ளஸ். சரிங்களா? இங்கே எக்ஸ் 1 டைம் இருக்குது, இங்கேயும் 1 டைம். ஸோ அப்போ x² வரணும். இங்கேயும் ஒய் 1 டைம் இருக்குது, இங்கே ஒய் 1 டைம் இருக்குது. ஸோ y². இங்கே இசட் இருக்குது, இசட் இல்லை. ஸோ இசட் சேர்த்து எழுதிக்கணும், ஒரு இசட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -3 × 1 -3. எக்ஸ் இருக்குது, அங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 5. அடுத்து இங்கே ஒய் இருக்குது, அங்கே ஒய் பவர் க்யூப் இருக்குது. ஸோ ஒய் பவர் 4. இங்கே இசட் இருக்குது, இசட் இல்லை. ஸோ இசட் சேர்த்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -3 -2. அப்போ 2 3s are 6, -6, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ x². இங்கே ஒய் இருக்குது, அங்கே ஒய் இருக்குது. ஸோ y². ஸோ இசட் இருக்குது ரெண்டு இடத்துலையுமே. ஸோ z². ஓகேவாம்மா? வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் புக்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே. இங்கே 5 × 3 5 3s are 15, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சேம் சைன் வந்தால் ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ x². அடுத்தது இங்கே ஒய் இருக்குது, அதை சேர்த்து எழுதிக்கணும். இங்கே இசட் 1 டைம், அங்கே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இசட் பவர் க்யூப். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுக்கல, இதே மாதிரி டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே ஆன்சர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த காலம் இது, இந்த காலமில் இங்கே என்ன இருக்குது? 2xyz இருக்கு இல்லையா, இதையும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு இந்த ஆன்சர் வருமா? அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் நமக்கு இங்கே -14 வரும்? ஸோ 7 2s are 14 இல்லையா? அப்போ இங்கே 7 போடணும். 7 2s are 14 போட்டாச்சு. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே மைனஸ் போட்டால் தானே ஆன்சர் வரும். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், வேறு சைன் வந்தால் தான் இங்கே மைனஸில் ஆன்சர் வரும் இல்லையா? அப்போ அங்கே மைனஸ் போடணும். ஓகே, இப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் தான் இங்கே வந்திருக்கும். இங்கே ஒரு ஒய் இருக்குது, இந்த ஒய் தான் இங்கேயே வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இசட் இருக்குது, இங்கே z² கொடுத்துருக்காங்க. இசட் பவர் 2 இருக்கு இல்லையா, இங்கே இசட் 1 தான் இருக்குது. அப்போ இங்கே இசட் 1 சேர்க்கணுமா? இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள் ஆன்சர். -7 × 2 -14. எக்ஸ் இங்கே இருக்கிறது, ஒய் இங்கே இருக்கிறது, இசட் இன்ட்டு இசட் பவர் 2. ஆன்சர் வந்துருச்சா? ஸோ அப்போ இங்கே -7z தான் ஆன்சர். இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறதையும் இந்த பாக்ஸில் இருக்கிறதையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடலாம். 2 7s are 14, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும். இங்கே x² இருக்குது, இங்கே z இருக்குது, சேர்த்து எழுதிட வேண்டியதான். இப்போது இங்கே 7 2s are 14, மைனஸ் இன்ட்டு மைனஸ் சேம் சைன் வந்தால் ப்ளஸ். ஓகேவா? இங்கே xy, இங்கே ஒரு z, xyz. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
7 இருக்குது, இங்கே நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 1. அப்போது -7 அடுத்து என்ன இருக்குது, அங்கே x⁴, y⁴, இங்கே இருக்கிற z சேர்த்து எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 7 5s are 35, 7 5s are 35, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் இருக்குது, எக்ஸ் 1 டைம் இருக்குது, இங்கே ஒய்யெல்லாம் இல்லை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இசட் இருக்குது, இசட் 1 டைம் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இசட் கியூப். ஓகேவாம்மா? தேங்க்யூ.